டெண்டர் எடுக்க வர்றவங்க ஓப்பனாக பேட்டி கொடுக்குறாங்க. முன்னாடி வந்து நாங்கள் 30% அவங்களுக்கு கொடுக்கணும், அதனால நாங்கள் ஏற்றி கொடுத்தோம், இப்போ எல்லாத்தையும் நாங்கள் கம்மி பண்ணுறோம் அப்படின்னு. அதாவது இந்த பக்கம் வந்து 717 கடையை டாஸ்மாக மூட்டாங்க. மணமகள் மன்றம் எதுக்கு ஓப்பன் பண்ணாங்க? மணமகள் மன்றம் எப்படி ஓப்பன் பண்ண முடியும் அந்த மட்டும் சொல்லிருக்கேன். மணமகள் மன்றம் ஓப்பன் பண்ணக்கூடிய பேசிக் நீட்ஸ் மட்டும் சொல்லுங்க. Besmani Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Raj Mahal Silks Madurai. பழனி இது கூட நாங்க வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருந்து உடனே ஆக்ஷன் எடுத்தோம். இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்ததே கிடையாது. எல்லாமே பொய்யா உட்காந்து சொல்லுங்கிறார் சகோதரர். எனக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்ன நடக்குதுன்னு. இப்போ இந்த விவாத மேடையில் பழனியில வந்து நடவடிக்கை நீங்க எங்க எடுத்தீங்க? உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிச்சு. அதை உங்களுக்கு நிர்வாகமே தெரியல. குறைந்தபட்சம் அமைச்சர் வந்து பெருமையா சொல்றாரு, சிறிய தவறு நடந்துச்சு. எது சிறிய தவறு? உன்னோட 100 கோடி ரூபாய் சொத்தை எடுத்து இன்னொருத்தர் 2 கோடி கொடுத்தா எடுத்துப்பியா? அது சிறிய தவறா? ரமேஷ் இதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு, முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. அப்ப யார் பதில் சொல்லுவா இதுக்கெல்லாம்? யார் சொன்னா, யார் பேசுறா அப்படின்னு அண்ணன் சொன்னாரு. ரமேஷ் பேசுறாரா? எந்த இடத்துல பேசியிருக்காங்க? ஒண்ணுமே பேச மாட்டேங்காங்க, வாயை திறக்கும். எல்லாரும் பேசுறாங்க, எல்லா நாளும் பேசுறாங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் மீது யாரெல்லாம் காசு கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் புகார் கொடுங்கிறதே நாங்க தெரிவிச்சிருக்கோம். இது முன்னாடி இத மாதிரி யாருமே செஞ்சது இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, 100 கோடி ரூபாய் ஒருத்தர் கைது பண்ணிட்டீங்க, கொடுத்தவங்களை கைது பண்ணிட்டீங்களா? 60 நாள்ல ஒரு ஆட்சியை இவ்வளவு கேக்குறீங்களே. இந்த 70 வருஷம் இவங்க செஞ்ச சீரழிவை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இவ்வளவு வேலையும். நீ 6 மாசம் டைம் எடுத்துக்கிறேன்னா உள்ள வந்தோடனே எனக்கு இது ஒரு விஷயத்துக்கு மட்டும் வழக்கம் சொல்லுங்க. தமிழ்நாடு வந்து ட்ரைனிங் சென்டரா? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில நான் 6 மாசம் கழிச்சு நான் லீவ் எடுத்துட்டு வரேன்னு வந்தா 6 மாசம் கழிச்சு நீங்க தமிழ்நாடு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெயில இருந்து வெளில வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். நீங்க எப்படி போய் அந்த டைம் கேட்பீங்க? அந்த டைம் கேட்க முடியாது. இந்த 60 நாள்ல நாங்க ஒண்ணும் பண்ணல எல்லாத்தையும் சேர்த்து சொல்றீங்களே. பண்ண லிஸ்ட் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட விவசாயிகளுக்கு ஒரு 14 லட்சம் பேர் பயன்படுற அளவுக்கு 6000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்கோம். 717 டாஸ்மார்க் இது வாக்குறுதி. 60 நாள்ல என்ன பண்ணிருக்கோம்னு சொல்றேன். சகோதரர் சொன்ன எந்த வாக்குறுதியுமே அவர் இதுவரைக்கும் நிறைவேற்றல. மொத்த விவசாயிகளுக்குமே கடன் தள்ளுபடி தான் சொன்னார். அவங்க வாக்குறுதிகள் எல்லாம் அவங்க நிறைவேற்றணும்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் தேவை. நம்முடைய வரவு செலவு திட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பொருளாதாரம் 3.25 லட்சம் கோடி. 4 ரூபாய் ஏற்கனவே செலவாகுது, 5 ரூபாயாக மாறணும். இந்த 1 ரூபாய் எங்கேருந்து வரும்? நேயர்களுக்கு வணக்கம். பிஹைண்ட் ரூட்ஸின் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு வரவேற்பது நான் மஞ்சுளா கோவிந்தன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் தற்போது நடைபெற்று முடிந்திருக்குது. இந்த தாவேகாவுடைய இந்த கூட்டத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவேகா அரசினுடைய முதல் பட்ஜெட் பற்றின ஒரு சில ஆலோசனைகள் நடந்திருப்பதாகவும், கூடவே முதல்வர் அவர்கள் அமைச்சர்களுக்கு ஒரு சில அறிவுறுத்தல்களையும் ஒரு சில எச்சரிக்கைகளையும் விடுத்திருக்கிறதா செய்திகள் ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கு. இது குறித்து விவாதிக்க இன்று நம்முடைய 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். தாவேகாவிலிருந்து கந்தசுவாமி அவர்கள், திமுகவிலிருந்து மதிவாணன் அவர்கள், அரசியல் விமர்சகர் ஐனா கண்ணன் அவர்கள், ஆதவன் அவர்கள். ஆதவன் அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஊழலை என்னைக்குமே நாம ஒரு ஆயுதமா கையில எடுக்கக்கூடாது, ஊழலற்ற ஒரு ஆட்சியை தான் நாம கொடுக்கணும், யாரேனும் ஊழல் செய்தீங்க அப்படின்னா அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்காரு. இந்த எச்சரிக்கையை நம்ம எப்படி பார்க்கலாம், நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த எச்சரிக்கை கொடுத்ததெல்லாம் நல்ல விஷயம் தான். அது மாதிரி தான் இருக்கணும், அப்படி தானே எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. இந்த எச்சரிக்கை கொடுத்தது கரெக்டு. ஆனால் எச்சரிக்கை கொடுத்தது மட்டுமே கணக்கில் வச்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் அமைச்சர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, என்ன நடக்குது, ஒரிஜினலாக என்ன பண்ணுறாங்க, உண்மையிலே லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா அப்படிங்கிறது தெரியணும். அது சுத்தமாக ஒழிக்கிறது எப்படிங்கிறத இனிமே தான் தெரியும். ஒவ்வொருத்தராக மாறினா தான் அது புரியும். அவர் எச்சரிக்கை கொடுக்குறதுங்கிறது அவருடைய கடமை, பின்பற்ற வேண்டியது அப்படிங்கிறது அமைச்சருடைய கடமை. அது அமைச்சர்கள் செய்கிறாங்களா, அதிகாரிகள் செய்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்க முடியும். அது இது வரைக்கும் இப்போ ஆனால் நடந்த சம்பவம் இருக்குது இல்லையா, அந்த பழனியில் நடந்த சம்பவம் இருக்குது இல்லையா, அது நேர்மாறாக இருக்குது. அவர் சொன்னதுக்கும் அதுக்கும் பயங்கரமான ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லையா. நம்ம இந்த மாதிரி நம்ம நேர்மையாக இருக்கணும், யாராக இருந்தாலும் என்னோட பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். கரூரில் நடக்கிற அந்த கூட்டத்தில் இது என்ன எங்கள் அண்ணனோட ஆட்சி அப்படின்னு சொல்லுங்கள், இது என்னோட தம்பியோட ஆட்சின்னு சொல்லுங்கள், உங்கள் விஜயமாவோட ஆட்சின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள், பொதுமக்கள் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு மாதிரி தான் சொன்னார். பட் இப்போ பழனியில் நடந்த சம்பவத்தில் கேள்வி கேட்டால் அதுக்கு இன்னும் சரியான பதில் எதுவுமே வரல. அப்போ அதை எப்படி நம்ம பார்க்குறது? அதனால் சொல்கிறது ஓகே, செயல்படுத்த இன்னும் தவறல, செயல்படுத்த இன்னும் ஆரம்பிக்கலை. ஆனால் அது தொடர்பாக சம்மந்தப்பட்ட அறநிலையத்துறை அமைச்சரான ரமேஷ் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, விசாரணை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகளும் பேரலாக மேற்கொள்ளப்படுது இல்லையா? இல்லை, ப்ரெஸ் மீட் கொடுக்குறது, விசாரணை நடவடிக்கை எடுக்கிறாங்கலாம் சொல்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த வாங்கினவனும் விற்றவனும் தலைமுறை ஆகிட்டாங்களே, அது ஏன் ஆனாங்க?
ஒருத்தர் மேலே தப்பு இல்லை அப்படின்னா ஏன் தலைமுறை ஆனாங்க? ரெண்டாவது, இதைத்தான் காலகாலமாக வந்து இந்த மாதிரி வந்து ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பேரை வந்து குற்றச்சாட்டில் கொண்டு வருவாங்க. பார்த்தீங்களா, அது இவ்வளோ ரூபா போக வேண்டியது, அவ்வளோ கம்மியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கிறது ஒரு ஊழல். ஜென்ரலாக மக்களுக்கு புரியுற மாதிரி விஷயம் சொல்கிறேன். ஸோ அது ஊழல்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க சொன்ன வார்த்தை என்ன? தவறு நடந்துருச்சு அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் ஊழலை வந்து தவறுன்னு இனிமேல் வார்த்தையை மாற்றிக்கலாமா? அப்படி சொன்னால் நம்ம ஒத்துக்க முடியுமா? அதை தவறு நடந்துருச்சுன்னு ஒத்துக்க முடியுமா? தவறு வந்து தெரியாமல் நடந்தால் ஓகே. ஏன்? ஆமாம், எல்லாருக்கும் தெரிஞ்சதா. இப்போ 6ஆம் தேதி வந்து அவருக்கு ஏன் உடம்பு சரியில்லை? 6ஆம் தேதி கொடைக்கானல்லேருந்து மலை மேலே கீழே இறங்கி அங்கேருந்து நேராக வந்து பழனியில் வந்து அவர் ஏன் ரெஜிஸ்ட்ராராக வந்தார்? ஜஸ்டின் ஏன் வந்தார் அங்கே? அதே சமயத்தில் அவர் 6ஆம் தேதி முடிச்சு அவர் திருப்பி மலைக்கு போயிட்டார். அவர் என்ன ஆன் டியூட்டியில் வந்தாரான்னு தெரில. ஏன் இவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நான் கூட தேதி கேலண்டர்லாம் பார்த்தேன். ஒரு ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் நல்ல நாளில் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ 6ஆம் தேதி ஒன்றும் பெரிய நல்ல நாள்லாம் கிடையாது, நார்மல் நாள் தான். அஃப்கோர்ஸ் அது வந்து இன்னும் ஆஸ்பிஷியஸாக சொன்னாங்கன்னா தேய் பெறதா தான் டைம் தான் அது. ஸோ அந்த டைமில் யாரும் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. 6ஆம் தேதி பண்ணுறது 7ஆம் தேதி பண்ணியிருக்க வேண்டியது தானே? அவர் தான் லீவு தானே, அடுத்த நாள் பண்ணியிருக்க வேண்டியது தானே? ஏன் பண்ணாங்க? அதுக்கு முன்னாடி கோயில் தக்காருக்கு வந்து எதனால் வந்து 3ஆம் தேதி கிட்ட ப்ரமோஷன் கொடுத்தாங்க. எதுக்கு ப்ரமோஷன் கொடுத்தா அவரை மாற்றினாங்க? இப்போ இது எல்லாமே வந்து பிளான்டு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்குது. ரெண்டாவது, அது வந்து ஒரு ஐ திங்க் 1.4 நினைக்கிறேன், 1 ஏக்கர் 40 சென்டோ என்னன்னு நினைக்கிறேன் அந்த இடம். அது வந்து பார்க்கிங்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதோடைய மதிப்பு என்னங்கிறத ஒரு சில ஊடகங்களில் சொல்லும்போது 100 கோடி ரூபா மதிப்புள்ள இடத்த 2 கோடி ரூபாய்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? பட் இருந்தாலும் தவறு நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. இது தெரிஞ்சு நடந்தது, ஏன் நடந்தது, இது யாருடைய பார்வைக்கு இது தெரியணும். சாதாரணமாக நீங்கள் போய் ஒரு காமன் மேனாக இருந்தால் நீங்கள் போய்ட்டு ஒரு இதில் போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த ரெஜிஸ்டர் வந்து இதில் வில்லங்க இருக்குது, இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவார். அதில் வில்லங்க இருக்குன்னு தெரியும். தெரிஞ்சு எப்படி பண்ணாங்க? ஓகே, கந்தசுவாமி அவர்கள் உங்களை நோக்கி இந்த ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அவர் குறிப்பிட்டு சொன்ன இந்த பழனி கோவில் விவகாரமாக இருக்கட்டும், சாலைக்காக ஒரு அப்ரூவல் கொடுக்கறதுக்காக ஒரு ஊழியர் வந்து லஞ்சம் வாங்குறது, ஆக்ஷன் எடுக்கிறது, எல்லாத்தையும் தாண்டி தொடர்ந்து தாவேகாவை சார்ந்த ஊழியர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் குற்றச்சாட்டு வர இடத்துல முதல்வர் அவர்கள் இப்படி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல். அதுக்காக தான் வந்து அவர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, அவர் நேற்று மட்டும் இது சொல்லலையே. அவர் எலெக்ஷன் முன்னாடியிலேருந்து இந்த ஸ்டாண்டில் தானே இருக்கிறோம். அதாவது ஆனா இந்த வாட்டி அது ரொம்ப அழுத்தமா சொன்ன மாதிரி இல்லையா? இல்லை இது அமைச்சரவையில் சொல்லணும், அதுக்காக சொல்லியிருக்குது. இல்ல, தொட்டா விட மாட்டோம் அந்த இதுக்கு வரல. இல்லை, அமைச்சர் பதவியில இருந்தே நீக்கிடுவேன் அப்படிங்கிறது இந்த வார்த்தை பிரயோகம் அமைச்சரவையில் சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு, அதனால சொல்றாரு. இதுக்கு முன்னாடி வந்து அமைச்சரவை வந்து ஒரு தடவை நடந்திருக்கு, இது 2வது தடவை. தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அமைச்சர்களுக்கும் அதை தெளிவாக இன்னொரு தடவை அழுத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கு. இப்போ வந்து அண்ணன் சொன்னார் இந்த பழனி இஷ்யூவெல்லாம், இது வந்து ஒரு பெரிய சிண்டிகேட் இந்த அதிகாரிகள் கூட இருக்கிறது. எங்களுடைய எண்ணம் தெளிவாக தான் இருக்குது. எங்களுடைய அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏலேருந்து எல்லாருமே போகிற இடம் வர்ற இடம் எல்லா பொதுக்கூட்டங்கள் கட்சி கூட்டங்கள் எல்லாத்துலேயும் திருப்பி நாங்கள் ரிப்பீட் பண்ணது, யாரும் தவறு பண்ணிடாதீங்க, தவறு பண்ணால் தூக்கி போட்டுருவோம், சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருவோம். இது எங்களுடைய எண்ணம், இதை தெளிவுபடுத்திட்டோம். இப்போது இந்த இதை சொல்கிறதுனால, அரசாங்கம் சொல்கிறதுனால அதிகாரிகள் மத்தியில் கொஞ்சம் பயம் வந்திருக்கு, எல்லா இடத்துலையும் குறைய ஆரம்பிச்சிருக்கு, 0 நோக்கி போகுது. ஆனால் 0 ஆயிடுச்சுன்னா இல்லை. ஆனால் அதிகாரிக்குள்ள இந்த சிண்டிகேட், இந்த ரிஜிஸ்டர் சப் ரிஜிஸ்டர் இதில் மட்டும் சிண்டிகேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸில் நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கேம்ஸ். ஒவ்வொரு இடத்துலையுமே எந்த அதிகாரி மேலேயும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கெல்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற எத்தனையோ சப் ரிஜிஸ்டர் ரிட்டையர்டானால் அவங்களுடைய பெனிஃபிட்டே கிடைக்காது, அந்த அளவுக்கு என்கொயரியில் இருக்காங்க. அப்போ அந்த சிண்டிகேட்டை உடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போது அதிகாரி மாற்றங்கிறது கிட்டத்தட்ட 130 சர்பதிவாளரை அன்னைக்கு ஒரு அந்த பழனி இன்சிடென்ட் நடக்கும்போது மாற்றினாங்க. கரெக்டாக மாற்றும்போது கரெக்டாக இன்னொருத்தர் வர்றாரு, அவர் பதிவு செய்ய மாட்டேங்கிறாரு, இன்னொருத்தர் வர்றாரு, அவர் பதிவு செஞ்சு கொடுக்குறாரு. நீதிமன்றத்தில் இந்த ஃபோர்ஜரி ஃப்ராட் பண்ணுற அந்த 3 பேருமே நீதிமன்றத்தில் போய் அதுக்கு ஆர்டர் வாங்கி வைக்கிறாங்க. நீதிமன்றமும் அது வந்து ஏதாச்சும் இதை ஆராய்ச்சி பண்ணி பிரச்சனை எல்லாம் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி கொடுக்குது. ஆனாலும் அதுக்கப்புறமும் அரசாங்கம் சார்பாக அறநிலைத்துறை அதை பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அதிகாரிகளோட சிண்டிகேட் அந்த ஊழல்வாதிகளுக்கு இணக்கமாக போகிறதுனால இது வந்து இன்றைக்கு உருவானதில்லை, ரொம்ப நீண்ட காலமாக இருக்கிறது. அது அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணுது. நான் இதில் பார்க்குறது ஒரே ஒரு விஷயந்தான். இதுக்கு முன்னாடி திரு நயினார் நாகேந்திரன் மகன் அவர் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து உள்ள ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணார். கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து அதை கேன்சல் பண்ணாங்க. திமுக ஆட்சி பீரியடில் எந்த நடவடிக்கையும் யார் பேர்லையும் இல்லை.
திரு ராஜகண்ணப்பன் அவர்கள், அவரும் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேலே உள்ள சொத்து அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சு இப்பவும் வச்சிருக்கிறார். அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது, விசாரணை அதெல்லாம் இருக்குது. அப்பவும் எதுவும் இல்லை. ஆனால் அதையும் இதையும் மேட்ச் பண்ணி நான் ஈக்குவலைஸும் பண்ண விரும்பலை. இதுவும் தப்பு தான். எந்த விதத்துலையும் அதுக்கு இது குறைஞ்ச தப்பெல்லாம் கிடையாது. நடவடிக்கை எவ்வளவு துரிதமா இருக்கு அப்படிங்கிறது தான். நடவடிக்கை எவ்வளவு துரிதமா இருக்கு அப்படிங்கிறது தான். வெறும் 60 நாட்களே ஆகுது. இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த 60 நாட்களுக்குள்ள இவ்வளோ பெரிய ஊழல் அப்படிங்கிறது எப்படி ஏத்துக்க முடியும்? இது ஊழல்ங்கிறது அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் வந்து செய்யும்போது அந்த சிண்டிகேட்டை உடைக்கிறது எங்களுடைய வேலை. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில இருந்து நாங்கள் எங்கேயுமே பின்வாங்கலாம். ஆனால் அடுத்த செகண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். அது அரசாங்கம் ஃபாலோ அப்ல அதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சிண்டிகேட் அவங்க போட்டதுனால அவங்க ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. உடனே நாங்கள் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறோம். யார் வந்து டெப்டியாக அனுப்புறதுக்கு ஒருத்தர் ரிஜிஸ்டர் கொடுத்துருக்காருல, அவங்க பேர் வந்து சரியாக தெரில. ஆனால் அவங்களையும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. வந்து கையெழுத்து போட்டவர் மட்டும் இல்லை, அவரை டெப்டியில் போட்டவங்களையும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே ரத்து பண்ணியிருக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போய் உடனே எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க. உடனே சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறாங்க. இது எல்லாமே வேகமாக நடக்குது. அரசாங்கம் என்ன செய்யணுமோ அதை தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க தலைமறைவில் இருக்கிறாங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய ஆட்சிங்கிறது உண்மையிலேயே ஜீரோ கரப்ஷன் தான் எங்களுடைய நினைப்பு, எங்களுடைய எண்ணம், எங்களுடைய செயல் எல்லாமே. ஆனால் இந்த நிர்வாகத்தில் புறையோடி போயிருக்கிற இந்த நிர்வாகத்தில் அது உடனே சாத்தியமில்லை. ஆனால் சாத்தியப்படுத்துவோம். அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அவர் சொல்கிற மாதிரி வந்து குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி அதிகாரிகளுடைய சிண்டிகேட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார். அப்போது இது நாள் வரைக்கும் அதிகாரிகள் சிண்டிகேட் இப்படி தான் இருந்திருக்கு அப்படின்னா அப்போ எந்த அரசாங்கத்தையும் நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல? இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தை தப்பு சொல்ல முடியாதுல்ல, அதிகாரிகள் தான் தப்புன்னு அவர் சொல்ல வர்றார். இது தொடர்ந்து வந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து விஜய் அவர்கள் வந்து கரூரில் பேசும்போது கூட அன்றிருந்து அந்த போலீஸ் எங்களை தப்பாக கைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அன்றைக்கி இருந்த போலீஸ் இன்றைக்கினா வேலையை விட்டால் போயிருப்பாங்க, எல்லோரும் அங்கே தான் இருப்பாங்க, இல்லை மாறி இருப்பாங்க, பக்கத்தில் இருப்பாங்க. அப்போ எல்லாருமே இவங்க ஒட்டுமொத்தமாக அதிகாரிகள் மீது ஒரு குறையை சொல்கிறாங்க. அதாவது காவல்துறை அதிகாரிகளை, இப்போ ரெஜிஸ்டர் அதிகாரிகளை இவங்க ஒரு சிண்டிகேட் அப்படின்னு ஒரு சொல்கிறார். அப்போனா நம்ம அரசாங்கம் வந்து இவங்க மட்டும் சொல்கிறாங்க அரசாங்கம் க்ளீனு, அதிகாரிகள் தான் சரியில்லை, அவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறோங்கிறாங்க. ஓகே, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தை எப்படி நீங்கள் சொன்னீங்க? ஏன் நான் சொல்கிறேன், அதை எப்படி சொன்னீங்க? இல்லை இது அண்ணன் சொல்றதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லி, அண்ணன் சொல்றதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லி. அப்புறம் அந்த நயினார் நாகேந்திரன் அவருடைய நயினார் பாலாஜி அவர் மேலே ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த இஷ்யூவில் எந்த நடவடிக்கையும் இல்லை. ராஜகண்ணப்பன் அவர் இஷ்யூலேயும் எந்த நடவடிக்கை, இதே மாதிரி ஒரு 15 இது நான் லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். இதில் அதிகாரிகள் மீதியோ பாதிக்கப்பட்டவங்களோ எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம். கிளீன் கவர்னன்ஸ்க்கு உள்ள வித்தியாசம் அதுதான். நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் அவர்கள் கூடயே கூட்டு சதியில் பண்ணீங்க, நாங்கள் கூட்டு சதியில் உடனே இல்லை. ஓகே, மதிவானன் சார், நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருந்தது போல இது போல எந்த ஒரு முன்னாள் அமைச்சர்களையும் ஊழல் செஞ்சீங்க அப்படின்னா பணி நீக்கம் பண்ணிடுவோம், பதவியிலிருந்து தூக்கிடுவோங்கிற வார்த்தை உபயோகமே இல்லவே இல்லையே. இதுவே ஒரு மாற்றம் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது இந்த விவாதத்தோட தலைப்பு வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து ஏதோ கூப்பிட்டு கண்டிச்சாருன்ற மாதிரி சொல்கிறீங்கல்ல, எங்கே கண்டிச்சாரு? அமைச்சரவை நாங்களும் இந்த 60 நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அண்ணன் வெளியில் வந்தார், அண்ணன் நடந்து வந்தார், அண்ணன் வேட்டி சட்டை போட்டார், அண்ணன் உட்காந்துருக்கார், அண்ணன் சாப்பிட்டுனுக்கிறார், அண்ணன் நடந்துன்னு இருக்கார், அண்ணன் கண்டிஷன் இருக்கார், இப்படியே பேசியிருந்தா இப்படி அஃபிஷியலாக அறிவிக்க சொல்லுங்க. முதல்ல ஒரு அமைச்சரவை கூட்டம் நடந்தது இல்லை, ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தீங்களா? எதை வச்சு இந்த கதையை கற்பனையாக கட்டுக்கதையாக அவிழ்த்து விட்டுன்னு இருக்கீங்க? இப்போ இங்கே என்ன 60 நாள் இங்கே என்ன மாற்றிட்டாரு ஜோசப் விஜய் அவர்கள்? சட்ட ஒழுங்கு சரி பண்ணிட்டாரா? பாலியல் வழக்கெல்லாம் சரி பண்ணிட்டாரா? எல்லா பிரச்சனையும் திசை திருப்பிட்டு என்னவோ ஈஸியாக வந்து அழகாக அண்ணன் வந்தார், அண்ணன் பேசினாருன்னு என்ன அர்த்தம்? இது எங்கே கண்டிச்சாரு? எதை வச்சு இந்த விவாதம்? 6 மாதம் காலம் கேட்குறாங்கல்ல, இந்த இழப்புகளுக்கு அது வந்து தேர்தல் வாக்குறுதிக்கு, ஒரு நிமிஷம், தேர்தல் வாக்குறுதிக்கு நீங்கள் வந்து 2500 ரூபா கொடுப்பேன், தாய் மாமன் சீர் கொடுப்பேன், ஆடு கொடுப்பேன், மாடு கொடுப்பேன், காரு கொடுப்பேன், பங்களா கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நீங்கள் 6 மாதம் டைம் எடுத்துங்க. என்ன ஒருத்தர் இன்றைக்கி அடிச்சாருன்னா நான் போய் இப்போ தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். 6 மாதம் கழிச்சா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? 6 மாதம் வச்சுக்க வந்து நடவடிக்கை கேளுன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கை? ஆனால் இது வந்து திமுகவினுடைய ஆட்சியின் நீட்சியாக தான் அது நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் அவங்க தொடர்ந்து வைக்கிறாங்க. ஒரேடியாக எங்களால் எப்படி சரி செய்ய முடியும்? அப்போ நடந்துச்சு, அது நடந்துகிட்டே தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறோம், ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம். என்ன கேட்குறாங்க? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனீங்க, தமிழ்நாடு பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னீங்க, அப்போ நீங்களா செஞ்சீங்க? நாங்கள் தானே செஞ்சோம். பெண் கல்வியில் உயர்ந்து நிற்கிறோம், நாங்கள் தானே செஞ்சோம்.
புதுமை பெண் திட்டம் நாங்கள் தானே கொண்டு வந்தோம், காலை உணவு திட்டம் சிறப்பான திட்டம்னு சொல்லிட்டு பேசுனாங்களா, அதை நாங்கள் தானே கொண்டு வந்தோம். அப்போ அதெல்லாம் என்ன கணக்கு? இப்போ உங்களுக்கு சாதகமானது மட்டும் எங்கள் மேலே பழிய போட்டுருவீங்க, நல்லதுக்கெல்லாம் நீங்கள் பெருமை எடுத்துப்பீங்களா? எனக்கு இது ஒன்றும் புரியவே இல்லையே. ஜோசப் விஜய் அவர்கள் இது உணர்ந்து தானே பேசுகிறாரு. இங்கே என்ன மாற்றிட்டாருன்னு கேட்குறேன். சும்மா டெய்லியும் ஒரு 4 பேரை வச்சுக்கிறீங்க, சோஷியல் மீடியாவே முழுக்க 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 நம்பிக்கிட்டு இதை மாற்றிட்டாரு அதை மாற்றிட்டாரு, இது ஒழிஞ்சிடுச்சு அது ஒழிஞ்சிடுச்சுன்னா, இப்போ குறைந்தபட்சம் சகோதரர் கேட்டார், எளிமையான கேள்வி, ரெஜிஸ்ட்ராரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஒத்துக்கிற, ஒரே நேரத்துலையா எல்லா 130 பேருக்கும் ப்ரொமோஷன் கொடுப்பீங்க? எப்படி கொடுத்தீங்க? எதன் அடிப்படையில் ப்ரொமோஷன் கொடுத்தீங்க? சரி, 60 கிலோமீட்டர் தாண்டி போய் அந்த ரெஜிஸ்ட்ரார் தான் அங்கே வந்து உட்காரணுமா? சரி, வாங்கினவரை கைது பண்ணிட்டீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? தேவதூதர்லாம் இல்லை, வெறும் ரீல்ஸு, சினிமா, கவர்ச்சி, இதான் இங்கே நடக்குது. இப்போ குறைந்தபட்சம் உங்கள் கட்சிக்காரர்கள் செய்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? போக்சோ வழக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? ஆனால் அவனை எங்ககிட்ட வந்து நிற்கிறீங்க, நாங்கள் தான் தீய சக்தியாச்சே, நீங்கள் தான் தூய சக்தியாச்சே. இல்லை முடிக்கல, இந்த பாதியில் கட் பண்ண தப்பாக போயிடும் இந்த இடத்துல. நீங்கள் தான் தூய சக்தியாச்சே, சரி நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே, ஏன் எடுக்கல? உடனே எங்ககிட்ட வந்துடுறீங்க, நைனா நாகேந்திரன் அதை பண்ணார், இவர் இதை பண்ணார். என்னது இது வாதம்? ஒன்று உங்களால் முடியலன்னு சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. நல்லதுக்கெல்லாம் நீங்கள் காரணம், கெட்டதுக்கெல்லாம் நாங்கள் காரணம்னா யாராவது சிரிக்க மாட்டாங்க. இந்த 60 நாள் நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் பாலியல் சீண்டலுக்கும் மின்வெட்டு பிரச்சனை, அதை பற்றி எங்கேயாவது ஜோசப் விஜய் பேசுகிறாரா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. சரி, ஜோசப் விஜய் கூட இருக்கிற அமைச்சர்கள் அதை அட்ரஸ் பண்ணி பேசி என்ன பேசுகிறாரு? கரண்ட் கட் ஆகுது, பீஸ் கேரியர் எடுத்துன்னு போயிட்டாங்க, வீடியோ பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. அது காலையில் 11 மணி, கரண்ட் கட் ஆகுது, பார்த்தீங்களா? அவர் பேசும்போது நான் அமைதியாக இருந்தேன், அவர் பேசும்போது அமைதியாக இருந்தேன், நான் பேசும்போது அமைதியாக இருக்கு. அவருக்கு டேன் வரும்போது கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? ஒரு வீடியோ காட்டுறாரு, ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு, பீஸ் கேரியர் எடுத்துன்னு போகிறாங்க. அது காலையில் 11 மணிக்கு, கரண்ட் கட்டாது நைட்டு 11 மணிக்கு. எங்கேயாவது மேட்ச் ஆகுதா? உங்ககிட்ட சோஷியல் மீடியா ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யெல்லாம் கட்டவிழ்க்க முடியும்னா எத்தனை பேர் எவ்வளோ நாளைக்கு ஏமாற்றுவீங்க? ஆனால் மின்சாரத்துறை சார்பாக வெள்ளை அறிக்கை எல்லாமே வெளியிடப்பட்டதில் நம்ம கண்கூட பார்த்துட்டு, மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கை இருக்குதுன்னு சொன்னீங்க. நான் எளிமையாக கேட்குறேன், அதே மாதிரி ஃபைனான்ஸுக்கும் நிதிநிலை அறிக்கையும் கொடுத்தீங்க. ஏதாவது ஒரு இடத்துல தேவையில்லாத செலவுகள் பண்ணியிருக்காங்க, இதில் இவர் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு எங்கேயா சொல்லியிருக்கீங்களா? இப்போ தான் சொல்கிறீங்க கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு கொடுங்க, நடவடிக்கை எடுக்கிறோன்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அரசாங்கம் பண்ணுறீங்களா, வேறு எதாவது பண்ணுறீங்களா? குற்றச்சாட்டே தெரியாமல் எப்படி எங்கள் மேலே குற்றச்சாட்டு சொன்னீங்க? போகிற போகில் உங்கள் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டு போயிட்டீங்க. அப்போ எளிமையாக இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு ஊழல் மலிஞ்சு போச்சு, கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களால் நிர்வாகம் பண்ண முடியல, உங்களுக்கு நிர்வாகமே தெரியல. சரி, குறைந்தபட்சம் அந்த 100 கோடி லேண்டு 2 கோடிக்கு போட்டிங்க, சரி ரைட்டு. குறைந்தபட்சம் அமைச்சர் பெருமையாக சொல்கிறாரு, சிறிய தவறு நடந்துச்சு என்றார். எது சிறிய தவறு? உன்னோட 100 கோடி ரூபாய் சொத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு 2 கோடி கொடுத்தா எடுத்துப்பியா? அது சிறிய தவறா? அது எந்த டிபார்ட்மெண்ட்டு? ரமேஷ் துடிச்சு பேசுகிறாரு, லோகேஷ் என்ன பண்ணுறாரு? அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ரமேஷ் இதுக்கு பதில் சொல்ல மாட்டார், லோகேஷ் இதுக்கு பதில் சொல்ல மாட்டார், முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்ல மாட்டார். அப்போ யார் பதில் சொல்லுவா இதுக்கெல்லாம்? எங்கள் சொத்து, எங்கள் மக்கள் சொத்து எடுத்து திமுக ஆட்சியில் இருந்தது. 8107 ஏக்கர் நிலத்தை, கோயில் நிலத்தை பிரைவேட்லேருந்து மீட்டு அறநிலைத்துறைக்கு கொண்டு வந்தது. 8400 கோடி ரூபாய் மதிப்பு, அதோட வேல்யூ. அதை கொண்டு திரும்ப அறநிலைத்துறையில் சேர்க்குறோம். நீங்கள் வந்த 2 மாதத்தில் 100 கோடி ரூபாய் ஒரு கோயில் கதை வெளியில் வந்திருக்கு. ஒரு நிமிஷம், நான் முடிச்சிடுறேன் இந்த வார்த்தை சுருக்கமாக. முறுக்குக்கும் பஞ்சாமிர்தத்துக்கும் மேக்கிங் டேட்டு கேட்குறீங்களா? இதுக்கு டேட்டு வேணுமா இல்லையா? இதில் நியாயமாக நடந்துக்கணுமா இல்லையா? இதுக்கு முதல்ல பொறுப்பேற்றுங்க. நீங்கள் உத்தமர்கள்லாம் கிடையாது. சினிமாவில் ரீல்ஸை வச்சு ரொம்ப நாளைக்கு ஆட்சி செய்ய முடியாது, அதை முதல்ல பதிவு பண்ணுங்க. ஓகே,
கண்ணன் சார், நீங்கள் சொல்லுங்கள், முதல்வர் அவருடைய இந்த ஒரு எச்சரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைம்மா, இது காலத்தினுடைய கோலம்னு நான் நினைக்கிறேன். இதற்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள் அல்லது வேறு எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் இந்த மாதிரி சொல்ல வேண்டி இருக்குமா? ஒரு குழந்தைய வந்து, அது ஸ்கூல் போகிற குழந்தைய நீ தினசரி ஸ்கூல் போகணும்னு சொல்லணும் அப்படின்னா, சொன்னால் தான் அந்த குழந்தை ஸ்கூல் போகும் அப்படின்னா, இப்போ நாம் அந்த குழந்தைய சரியாக வளர்க்கலன்னு தானே அர்த்தம். இப்போ இதற்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள், இப்போ நம்ம பழைய முதல்வர்கள்லாம் போகலாம். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, இவங்க நடத்துகிற அமைச்சரவை கூட்டத்தில் நீங்கள்லாம் வந்து ஒழுக்கமாக இருக்கணும்ன்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்குமா? இப்போ நாடு அவ்வளவு கெட்டு போயிருக்கு. அந்த சூழலில் இன்றைக்கி நாம் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். முதல்ல நமக்கு அங்கே அப்படி அவர் சொன்னாரான்றது உறுதியாக தெரியாது. அந்த மாதிரி தகவல்கள் வெளியில் வருது. இது வந்து ரொம்ப வேகமாக வந்துட்ட ஒரு நிர்வாகம். இந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து பெரிய பின்னணி உள்ளவர்களோ அல்லது அனுபவம் மிக்கவர்களோ அல்லது பொது வாழ்க்கையில் இதற்கு முன்னாடி அவர்கள் பழகியவர்களோ அப்படியெல்லாம் கிடையாது. இந்த அமைச்சரவையே வந்து ஒரு அவசர கோலத்தில் அள்ளித்தளித்த கோலம் மாதிரி தான் இருக்குது. இதில் இருக்க சில அமைச்சர்களுடைய தகுதி, அவர்களுடைய பின்னணி, அவர்களுடைய நோக்கு, இதெல்லாம் வந்து கேள்விக்குறி தான். இதெல்லாம் சரியாகணும். அதனால் இதை அவர் உண்மையிலேயே அப்படி சொல்லியிருந்தார்னா இதில் 2 தான் புரியுது. அவருக்கு ஒரு பெரிய அபிலாஷம் இருக்குது. அவரை நம்பி இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த மக்களை அவர் ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவர் மட்டும் அப்படி நினைக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் கூட அப்படி தான் நினச்சார். முதல் 2.5 வருஷம் ஆட்சி நகரவே இல்லை. தப்பாயிடுமோன்ட்டு அவர் வந்து தொழிலதிபர்களை பார்க்க தயங்கினார். மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்ட்ரி மாமன் மாப்பிள்ளை அவர் பார்க்கணுன்றார். வேண்டாம், அவரை பார்க்க வேண்டாம், அவர் வந்து ஏதாவது உதவி கேட்பார், நான் அதை பண்ணுவேன் அல்லது பண்ணணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பேன், அவரை நான் பார்க்க விரும்பலைன்னு சொல்கிறார் எம்ஜிஆர். அப்படியெல்லாம் இந்த நாட்டில் இருந்திருக்காங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர் அந்த மாதிரி ஒரு ஆட்சியை நடத்த முடியல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் முதன்முறையாக உங்களை நம்பி வந்திருக்கிற, நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களோட 107 பேர் இருக்காங்க. அதில் ஒரு 34 பேரை நீங்கள் அமைச்சர்களாக ஆக்கியிருக்கீங்க. அதற்கு ஒரு 4-5 நாள் எடுத்திருப்பீங்க. யாரை ஆக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. அவங்களுடைய பின்னணியெல்லாம் நீங்கள் வந்து சோதிச்சிருப்பீங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லைன்ட்டு அங்கேருந்து வரக்கூடிய பழைய காணொளிகள்லாம் பார்க்கும்போது அப்படியெல்லாம் இல்லைன்னு தெரியுது. அதனால் இது வந்து ஒரு வேகமாக வந்தாச்சு. இதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி 60 நாள் தான் ஆயிருக்கு. அதனால் இது ஒரு நல்ல தொடக்கம். அவருக்கு அந்த எண்ணம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது, எனக்கு கூட இருக்குது. அதனால தான் அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு புறையோடி போயிருக்கு. இதை மாற்றணும். எந்த அரசு அலுவலகத்திற்கும் ஒரு சாதாரண, ஒரு எளிய பாமரன், சாதாரண மனிதன் பணம் இல்லாமல் உள்ளே போக முடியாது. மக்கள் நல அலுவலகங்களாக அவை இல்லை. அது எல்லாமே அது மக்கள் நயம், மக்கள் நலன், மக்கள் நேயம், அதெல்லாம் மறந்து போயாச்சு எல்லாம். அதனால் இதையெல்லாம் அவரால் மாற்ற முடியும். முழுவதுமாக இது முற்றாக ஒழித்து விட முடியுமானா எனக்கு அப்படி இது வந்து இந்த நம்ம கலாச்சாரத்திலேயே ஊறி போயிருக்கு. எல்லாருமே தகுதி படைத்தவர்களாக இருக்க முடியாது. பட் ஒரு நல்ல எண்ணத்தில் வரலாம், அவர்களையும் அவர் பயன்படுத்திக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு அணியை, ஒரு குழுவை அவரை சுற்றி அவர் வச்சுக்கணும். இந்த அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவு ஒரு வெளிப்படைத்தன்மை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு தெரியலை. அதனால் அதை அவர்கள் செய்யணும். ஏன்னா அது வந்து ஒரு அடிப்படை கூறு. உங்களுக்கு வந்து ஒரு நல்லாட்சி தரணும் அப்படின்னு. தாவேகாவுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அது மக்கள் நலனை சார்ந்து இருக்கா, இல்லை கட்சியினுடைய நலனை மட்டும் சார்ந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்சி அப்படின்னு ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லைங்கம்மா. அங்கே வந்து ஒரு கட்டமைப்பே இல்லை. அந்த கட்டமைப்பு இல்லாததை சரி செய்யணுன்றதுக்காகத்தான் வேறு கட்சியிலிருந்து வரவர்களெல்லாம் இதற்கு முன்னாடி அவர்களுடைய கதவுகள் திறக்கவே இல்லை. இப்போ வேகமாக திறந்து அவர்களெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுக்கப்படுறவங்கெல்லாம் வந்து சரியான நபர்களான்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. இதையெல்லாம் எப்படி அவங்க நியாயப்படுத்த போகிறாங்கன்னு தெரியல. அதனால் கட்சிக்கென்று ஒரு கட்டமைப்பு இல்லை. இது வேகமாக வந்த ஒரு மக்கள் வந்து தானாக எழுந்த ஒரு புரட்சி. இந்த புரட்சியை நிரந்தரமாக்குறதுக்கு, நிலையாக நிற்கிறதுக்கு அவர்களுக்கு சில
எல்லாரும் பண்ணக்கூடிய வழிமுறைகள் இருக்குது. அதில் தான் வெளிப்படைத்தன்மை, சரியான ஆட்களை வச்சுக்கிறது. ஏன்னா மக்களோட மட்டும் ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டா போகிறோம். ஆங்கிலத்தில் அன்சேவரி கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல பேர் இந்த கட்சி உள்ளே வந்துட்டுருக்காங்க. அவர்களுக்கு இந்த கட்சியினுடைய கதவுகள் பெரிய அளவில் திறந்திருக்கு. இந்த பக்கம் முதல்வர் சொல்கிறார், நீங்கள் எங்கள் அண்ணனுடைய ஆட்சி நடக்குது, பணம் தர மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்றார். அதற்கும் நடைமுறைக்கும் அபிலாஷைக்கும் அன்றாட செயல்முறைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்போ இந்த கட்சியில் ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க. ஒரு உயர் அரசியலை கை கொள்ளணும்னு நினைக்கிற கொஞ்சம் பேர் இருக்காங்க. நடைமுறை அரசியலை நம்ம பழகணும், அப்போ தான் நம்முடைய எதிர்க்கட்சிகளுக்கு நாம் தாக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அவர்கள் பெரும்பான்மையானவர்களாக இருக்கிறார்கள். கந்தசுவாமி சார், நீங்கள் சொல்லுங்கள். தாவேக்கா ஆட்சிக்கு வந்த நாட்கள்ல இருந்தே ரீல்ஸ்லேயே இருக்காங்க. ரீல்ஸ் மோகம் மட்டுமே தாவேக்காவினரை சூழ்ந்திருக்கு, இந்த மாதிரியான விமர்சனங்களை கேட்க முடியுது. இது ஒரு கட்டத்துக்கு மேலே முதல்வர் அவர்களுக்கு இந்த மாதிரியான விமர்சனங்கள் சங்கடத்தை உருவாக்கி தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் நிற்குது. இல்லை, இப்போ சார் கண்ணன் சார் சொன்னார், இவர்களுக்கு அனுபவம் இல்லாத காரணத்தால் கூட அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒரு இடத்துல பயன்படுத்தினார். அனுபவம் இல்லைங்கிறது உண்மை தானே. அனுபவம் இதுக்கு முன்னாடி கிடையாது, இப்போ புதுசாக ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஆனால் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும். சில இடங்களில் அங்கேயும் இங்குமா கட்சிக்காரர்கள் கூட ஒரு பள்ளிக்கூடத்தில் போகிறதோ இல்லை ஆட்சியாளர் கேள்வி கொடுத்துருக்கேன் அப்படின்றீங்க. கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொல்லி முடியுங்க, சொல்லுங்க. ஸோ அங்கே ஒன்று இங்கு ஒன்றுமாக கட்சி ஆட்கள் போய் ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் செய்யும்போது கண்டிக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் கண்டிக்கவும் செய்கிறார். இது எல்லாமே எந்த சூழ்நிலையும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லை. நீங்கள் ஊழல் செய்யாதீங்க அப்படின்னு சொந்த கட்சிக்காரர்களையும் சொல்கிறது, நீங்கள் இந்த மாதிரி ரீல்ஸ் போடாதீங்க, தப்பு பண்ணுறீங்க, இது மற்றபடி வெளியிலேருந்து இது பெரிய விமர்சனத்துக்கு வரும்னு தெரியும். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்லை. நடைமுறையில் எங்களுக்கு அனுபவம் இல்லாட்டா கூட அனுபவமுள்ள நல்ல நிர்வாகிகளை கூட வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு இதை எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான். இப்போ நாங்கள் எல்லாம் சுத்தமாகிடுச்சு, ஜீரோ அப்படிங்கிறது இல்லை. ஆனால் எண்ணம் கரெக்டாக இருக்குது, ஜீரோ நோக்கி போகுது. இன்றைக்கி வேற உங்களால் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, குறைச்சிட்டீங்க அப்படின்னு அண்ணன் கூட கேட்டார். டெண்டர்களில் 20-30% பூஸ்ட் பண்ணி போட்ட டெண்டரெல்லாம் கேன்சல் பண்ணி இப்போ அந்த டெண்டர்லாம் நார்மல் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் திருவான்மியூர்லேருந்து உத்தண்டி போகிற 2100 கோடி ரூபாய் பட்ஜெட் உள்ள டெண்டர் 1500 கோடி மதிப்புக்கு அது குறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மற்றபடி இப்போது நகராட்சி நிர்வாகத்தில் எல்லா இடத்துலையுமே டெண்டர் பூஸ்ட் பண்ண டெண்டர் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. டெண்டர் எடுக்க வர்றவங்க ஓப்பனாக பேட்டி கொடுக்குறாங்க. முன்னாடி நாங்கள் 30% அவங்களுக்கு கொடுக்கணும், அதனால் நாங்கள் ஏற்றி கொடுத்தோம், இப்போ எல்லாத்தையும் நாங்கள் கம்மி பண்ணுறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட நேற்று கூட 25 லட்சம். என்னோட கேள்வியே பற்றி தான். இல்லை, எல்லாமே மாறுது, எல்லாத்தையுமே மாறுது. அதுக்கு சொந்த கட்சிக்காரர்கள் எல்லாம் மாறுது, எல்லாம் மாறிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ நாங்கள் அதை கடந்து போய்கிட்டு இருக்கோம். தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்றோம். சொந்த கட்சிக்காரர்கள் எம்எல்ஏ அவர்கள் அந்த லாரி பரிசோதனை பண்ணார்ல, அந்த ஒரு காணொலியை நாங்கள் எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல நான் சொல்றேன். எங்கேயுமே மறுக்கல உங்களுத. ஆனா எல்லாரும் தப்பு பண்ணா தப்பு பண்றீங்கிற சொல்ற தைரியம் எங்களுக்கு இருக்கு, எங்க சொந்த கட்சிக்காரங்களே. அதை தலைவர் சொல்றாரு, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா ஏதாச்சும் தவறு நடந்தால் இது தவறு, இதை செய்யாத, இதை இப்படி பண்ணு அப்படின்னு வழி நடத்துகிற தலைவர் எங்ககிட்ட இருக்கிறாரு. நாங்கள் எதையுமே மறைக்கிறதுக்கே விரும்பலை, அதனால தான் ஓப்பனாக இருக்கிறோம். தவறு நடந்தால் தவறுங்கிறத திருத்திக்கிறதுக்கும் தயாராக இருக்கும். நிர்வாகம் உங்களுக்கு ஆட்சியில் இது இல்லை, அனுபவம் இல்லை அப்படின்னா, ஆமாம் அனுபவம் இல்லை, நல்ல அனுபவம் வாய்ந்த உண்மையான நேர்மையான அதிகாரிகளை மாற்றி அதன் மூலமாக அனுபவம் பெற்று நடத்துறதுக்கு இந்த தயாராக இருக்கும். அதன் மூலமாக இந்த 60 நாட்களில் பல மாற்றங்களை பொதுமக்களே பார்த்துருக்காங்கல்ல. டெண்டர் முறைகேடில் ரத்து பண்ணியிருக்காங்க, டெண்டர் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா அமைச்சர்களும் யார் சொன்னால் யார் பேசுகிறா அப்படின்னு அண்ணன் சொன்னார். ரமேஷ் பேசுகிறாரா, எந்த இடத்துல பேசியிருக்காங்க, ஒன்றுமே பேச மாட்டேங்காங்க, வாயை திறக்க. எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லா நாளும் பேசுகிறாங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. தேவையான இடத்துல எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறாங்க. பழனி இது கூட நாங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருந்து உடனே ஆக்ஷன் எடுத்தோம். இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்ததே கிடையாது. வரலாறே அதுதான். தப்பு நடக்கலைன்னு யாருமே சொல்ல, தப்பை உடனே தட்டி கேட்டோம், தப்பை உடனே அதுக்குண்டான ஆக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 60 நாள்லேயே இவ்வளோ தூரம் நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது, நான் இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கவர்மெண்ட் ரொம்ப தெளிவான ஒரு இதை நோக்கி போய்கிட்டு இருக்கும். தவறு நடந்தால் அதை ஒத்துக்கிறதுக்கும் எங்களுக்கு தைரியம் இருக்குது, உடனே நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் தைரியம் இருக்குது. மூடி மறைச்சதே கிடையாது. அதே மாதிரி அந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, அது இது எல்லாமே கேட்டாங்க. NCRP ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட
லாஸ்ட்டு அதாவது 21லேருந்து 24 வரை தான் ரிப்போர்ட் வந்திருக்கு, 25 வரல. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை 40,000 போக்சோ சட்டம் அவ்வளோ இதுக்கும் பாஞ்சிருக்கு. இன்றைக்கி அதை கம்பேர் பண்ணிங்கன்னா கம்மி. எல்லா இடத்தையும் பூம்பை போட முடியாது. ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு. இது வந்து பொறையோடி போயிருக்க புற்றுநோய். ஒரு மருந்தில், ஒரு நாள் மருந்தில், ஒரு வாரம் மருந்தில் குணமாகாது. ஆனால் சரியான டாக்டரும் சரியான மருந்தும் வந்துருச்சு. மக்கள் அதை நம்புகிறாங்க. கண்டிப்பாக இது குணமாகும், குணமாக்கியே தீர்வோம். மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க, மக்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் பொதுமக்கள்கிட்ட போய் கேட்கும்போது தான் இதோட ரிசல்ட்டே உங்களுக்கு தெரியும். ஓகே, மதிவாணன் சார், நீங்கள் சொல்லுங்கள். திமுக வந்து ஒரு எதிர்க்கட்சியாக தொடர்ந்து இந்த அரசு மீதான ஒரு விமர்சனங்களை முன் வச்சுட்டே இருக்காங்க. இதற்கிடையில் முதல்வர் அவர்களுடைய இது மாதிரியான அறிவிப்புகள் எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனங்களை கன்சிடர் பண்ணி அதற்கான வழிமுறைகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்றாருன்னு எடுத்துக்கலாமா? நம்ம முதல்ல வந்து ஜோசப் விஜய் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எங்கேயுமே அஃபிஷியலாக அறிவிக்கலை, அந்த சப்ஜெக்ட் மறந்துடுங்க. ரெண்டாவது சகோதரர் சொன்ன என்சிஆர்பி டேட்டாவுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். என்சிஆர்பி டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2 வகை. என்சிஆர்பி டேட்டான்றது நேராக டெல்லியில் இருக்கிறவங்களாம் எடுக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுதுன்றதை பொறுத்து தான் என்சிஆர்பி டேட்டா போகும். அது சகோதரருக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அடிப்படையில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தைரியமாக வந்தால் அதை பதிவு நாங்கள் செஞ்சோம். உங்களை மாதிரி அஜித்குமாருடைய கஸ்டோடியல் டெத்துக்கு இதே ஜோசப் விஜய் அவர்கள் வந்து போராட்டம் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு மரணம் நடந்தது. அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து நேரடியாக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசி மன்னிப்பு கேட்டார். ஜோசப் விஜய் என்ன பண்ணுறாரு? எங்கே இருக்கார்? இப்போ தொடர்புகளை எல்லையில் இருக்காரா, வெளியில் இருக்காரா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பேசுகிறேன்றதை உணர்ந்து பேசணும். அதுக்கு அடுத்தது சகோதரர் இந்த டெண்டரு இந்த 30% நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொன்னார். சரி, 30% கான்ட்ராக்ட் எடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்க நிர்வாகம் பண்ணுறாங்களா, திரும்ப கூத்து பண்ணுறாங்களான்னே தெரில. பழனியில் வந்து நடவடிக்கை நீங்கள் எங்கே எடுத்தீங்க? உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிச்சு. அதை எல்லாமே பொய்யா உட்காந்து சொல்லுங்கிறார் சகோதரர். எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடக்குதுன்னு இப்போ இந்த விவாத மேடையில். இப்போது அதுக்கு அடுத்தது ஒரு இஷ்யூவு. நாங்கள் பேசுகிறது என்னெல்லாம் பேசுகிறோமோ அதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? சட்ட ஒழுங்கு உங்களால் பார்க்க முடியல. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு மொத்தமாக நடக்குது. சகோதரர் என்சிஆர்பி டேட்டா 2002 அதை விட கம்மியாக நடக்குதான். எதை அடிப்படையில் சொன்னீங்க? இப்போது எங்களுக்கு சொல்லும் போது என்சிஆர்பி டேட்டா பிரகாரம் சொல்கிறீங்க. நீங்கள் இப்போ கம்மியாச்சுன்னு சொன்னீங்களா? எந்த என்சிஆர்பி டேட்டா பற்றி சொன்னீங்க? இப்போது வெளியிட்டாங்களா? அதை எனக்கு ஒன்றுமே புரியல. கந்தசாமி சகோதரர் வந்து என்ன பேசுகிறாருன்ட்டு. இல்லை, அதுக்கடுத்து அவர் பேசுறதெல்லாம் நான் பேசிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா குறித்து எது பாருங்க, அவர் பேசுறதெல்லாம் குறித்து வச்சு பதில் சொல்கிறேன். அதேமாதிரி அவரும் சொன்னால் நல்லாயிருக்கும். நாங்கள் கேட்குறோம், ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டார். இந்த நிமிஷம் வரைக்கும் மோடியை எதிர்த்தோ ஒன்றிய பாஜகவை எதிர்த்தோ ஏன் பேச மாட்டாரு? எதையும் பேச மாட்டார். ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி பையன் வந்து ஒரு கருத்து போட்டால் உடனே நைட்டாக கைது பண்ணி போயிடுறீங்க. எனக்கு அவ்வளோ வேகமாக வேலை செய்கிறீங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்கிறாருங்க, இதுக்கு எதுக்கு இங்கே கலவர வழக்கெல்லாம் கேஸ் செக்ஷனில் போட்டுன்னு இருக்கீங்க, இது அவதூறு வழக்கில் தானே போடணும்னு நீதிபதி சொல்கிறார். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஏன் அந்த மாதிரி பண்ணுறது இருந்தால் ஒரு அமைச்சர் நேரு ஸ்டேடியத்தில் வந்து மாத்திரையை ஒச்சி கொடுத்தாரு, பேராசிட்டமால் மாத்திரை ஏதோ ஒன்று ஒச்சி கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? அதுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லைல்ல சார்? அதை விட வீடியோ, அவ்வளோ பெரிய வீடியோவுக்கு ஆதாரம் இல்லையா உங்களுக்கு? பேராசிட்டமல் மாத்திரை தான் அப்படிங்கிற சொல்லி நான் வேணா ஒரு ஃபோன் தரேன், நானே பேராசிட்டமல் மாற்றி தரேன், நானே சிம் இதையும் கொடுத்துட்றேன், உடச்சி காட்டிடுங்க, முடிஞ்சிச்சு பஞ்சாயத்து. இதெல்லாம் யார் நம்புவா? ரீல்ஸை பற்றி பேசலாமா? அப்போ கீர்த்தனா அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், அங்கே ஒரு பாதிக்கப்பட்டு 10 பேர் செத்து போயிருக்காங்க. அங்கே அவங்க துறை சார்ந்த உயிர் போயிருக்கு. அங்கே போகல அந்த அம்மா. இருக்கிற முதலீடெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாநிலத்துக்கு போயிடுச்சு. அதையும் அந்த அம்மா பதில் சொல்ல மாட்டுறாங்க. ஆனால் ஸ்கூலில் போயிட்டு பாடம் எடுத்துனுக்குறாங்க. அதை வேறு ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. எங்களை பார்த்தா என்ன தான் தெரியுது உங்களுக்கு பிரச்சனை? தமிழ்நாடு எக்கச்சக்க பிரச்சனையில் மாட்டின்னு இருக்குது. ஒரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசு UGCயில் ஆளை போட்டு நாங்கள் துணைவேந்தர் நியமிப்போன்றாங்க. அதை பேச தயாராக இல்லை. அந்த யோஜனா அன்ன யோஜனா திட்டத்தில் இருந்து அரிசியோட அளவை குறைக்கிறாங்க. அதை பேச தயாராக இல்லை. மேகதாதுல பிரச்சனை வருது, அதை பேச தயாராக இல்லை. கேட்டால் வழக்கை பற்றி வாதம் பண்ணலாமா? நாங்கள் வாதம் பண்ண தயார். ஜோசப் விஜய் வர தயாராக இருந்தால் நாங்கள் ரெடி மேகதாது பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு. லாவணி பாலான்னு சட்டப்பேரவையில் அட்ரஸ் பண்ணியிருந்தாருல்ல, என்ன பண்ணாரு? மேகதாது அணை பற்றி கூட பேசினார், சம்மந்தமே இல்லாமல் பேசினார். நான் லாவணி பாடுவேன்றார். பாடுங்க, யார் வேணான்னு சொன்னால்
உங்கள் ஆளுங்களாம் நல்லா கைத்தட்டி ரசிப்பாங்க. மக்கள் ரசிக்க மாட்டாங்க. சிலரை சில காலம் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற. ஒன்று, நீங்கள் ஓட்டு வாங்கினதுன்றது 1,72,00,000 பேர் ஓட்டு வாங்கிட்டேன்றதுக்காக எல்லாருமே உங்கள் மேலே நம்பிக்கை மட்டுமே வச்சு போட்டாங்கன்னா நம்பிடாதீங்க. நிறைய வீட்டில் பெரியவங்க, தாத்தா, பாட்டி, பேரன், பேத்திக்காக போட்ட ஓட்டு, பயத்தில் போட்ட ஓட்டு, ஓட்டு போட்டேன்னு ஃபீல் பண்ண வச்சுன்னுக்கிறீங்க. மின்வெட்டு கிராம பகுதியிலலாம் போனீங்கன்னா 6 மணி நேரம் மின்வெட்டு போயின்னு இருக்குது. வேணால் நீங்கள் விசாரிச்சிங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் மின்வெட்டு பிரச்சனையும் மிகப்பெரிய பிரச்சனை தாவேக அரசுக்கு. எந்த இடத்துலையும் இது ரெண்டுத்தையுமே ஜோசப் விஜய் அவர்கள் பேசலை. இந்த 2 பிரச்சனையும், எல்லா பிரச்சனையும் திசை மாறி போய்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். ஆதவன் அவருடைய கருத்தை கேட்கலாம் சார். நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து அமைச்சரவையில வந்து தேவையற்ற ரீல்ஸ்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முதலமைச்சர் கண்டிச்சதா நமக்கு செய்திகள் எல்லாமே வருது. இது விமர்சனங்களை முதல்வர் அவர்கள் உள்வாங்கி அதற்கான நடவடிக்கைகளை தான்ப்பா எடுக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, இந்த செய்திகள் வருதுன்னா எங்கேருந்து வருது? ஏதாவது ஆதாரப்பூர்வம் இருக்கா அவர் இந்த மாதிரி கண்டிச்சாருன்னு சொல்லி? இல்ல, ஒரு சில விஷயம் அவர் சொன்ன மாதிரி ஒரு கரூர் மேடையில் பேசும்பொழுது இன்னைக்கு சட்ட ஒழுங்குல இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்து ஏகப்பட்ட போக்சோ வழக்குகள் வந்து அதை பற்றி வந்து இந்த மாதிரி நடந்து போச்சுங்கிறத பற்றி வருத்தம் தெரிவிக்கல. அது நான் பாதுகாப்பு கொடுப்பேங்கிறத எதுவுமே சொல்லலை. எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து அவர் எதுக்கு அவருக்கு என்ன அதில் ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஆதாயம் இருக்குமோ அதை பற்றி தான் பேசுகிறார். சட்டசபையில் இவர் பேசின ஒரு விஷயம், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்துருந்தப்போ இவர் பேசின ஒரு விஷயம், அந்த இதில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னதுக்காக அவங்க எழுந்து போயிட்டாங்கிறத இதை அங்கேயும் சொல்கிறாரு, இங்கே மேடையில் வந்து சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இதை சொல்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் அந்த மேடைக்கு போகணும்? அதுக்கு எதுக்கு நீங்கள் கரூர் போயிட்டு அதை பற்றி பேசணும்? அங்கே அந்த இஷ்யூவே கிடையாது. கரூர் போய் நீங்கள் பார்த்து பேசுறதுக்கு அது கிடையாது. அந்த 20 நிமிஷம் நீங்கள் பேசுனது பார்த்தா அவர் எப்பவுமே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டாபிக் எடுத்தாருன்னா 20 நிமிஷம் நீங்கள் ஒரு பேச்சை கண்டினியூஸாக பார்க்குறேன். நான் பார்த்தா 3 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் ஒரு டாபிக் மாற்றுறாரு. ஸோ அவர் ரீல்ஸ் கணக்கில் தான் பேசுகிறார். அதை ஷார்ட்ஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணி போடலாம். 3 நிமிஷம் ஒன்று இருக்கும், அடுத்த 3 நிமிஷம் வேறு ஒன்று இருக்கும். இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு சம்பவம் வந்து நம்ம ஊரில் இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க 6 மாதம் டைம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்களோட நிறுவனம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம், நான் வந்து புதுசாக வர்றேன், புதுசாக வந்து எனக்கு கேமராலாம் எதுவுமே தெரியாது, ஆனால் நீங்கள் டெய்லி வந்து இயங்கிட்டு இருக்கணும். நான் வந்து சொல்கிறேன் ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, அந்த கேமராலாம் கற்றுக்கிறேன், ஒத்துப்பீங்களா? will you give me a probation? நான் எதுவுமே இல்லை, நான் தான் மெயின். இப்போ நான் தான் மெயின் கேமராமேனு, நீங்கள் எல்லாம் உட்காந்துட்டீங்க. நீங்கள் எல்லாம் உட்காந்து பிறகு 6 மாதம் டைம் கொடுங்க, நான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கேமராமேன் வந்து சாக்கெட் எங்கே வச்சுட்டு போனான்னு தெரில, கார்டு எங்கே வச்சான்னு தெரில, இந்த கார்டு இதில் ஒர்க் ஆகாது, நான் ஃபுல்லாக கற்றுக்கிறேன்னு சொல்லி ஒத்துப்பீங்களா? எனக்கு இது ஒரு விஷயத்துக்கு மட்டும் வழக்கம் சொல்லுங்கள். தமிழ்நாடு வந்து ட்ரைனிங் சென்டரா? தமிழ்நாடு ட்ரைனிங் சென்டரா? அவர் சொன்னார், அவர் சொன்னதுலேருந்தே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். 1977 எம்ஜிஆர் அவர்கள் வந்தப்போ 77லேருந்து 79 வரைக்கும் யாரையும் நான் வந்து மீட் பண்ண கூட முடியல, எனக்கு வந்து அவங்க ஏதாவது ஆதாயம் கேட்டுருவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பாயிண்ட் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் பயந்து இங்கே 77லேருந்து 87 வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள தொழில் வளர்ச்சியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி. நீங்கள் எல்லா தொழில் வளர்ச்சியுமே 89க்கு மேலே, அது ஏடிஎம்கே வந்தாலும் சரி, ஜெயலலிதா பீரியட்லையும் கலைஞர் பீரியட்லையும் தான் நிறையா வந்திருக்கே தவிர இவர் பீரியடில் எதுவுமே வரல. அப்போ அதே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண போகிறாரா? பயந்து இவர் பயப்படுறாரு. சார், அவர் வந்து விஜய் வந்து ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு நபராக இருக்கலாம், ஆனால் அதை எப்படி நீங்கள் அட்மின் பண்ணணுங்கிறது ஒன்று தெரியணும்ல. நீங்கள் 6 மாதம் டைம் எடுத்துக்கிறேன்னா உள்ளே வந்தோடனே டப்புன்னு அங்கங்கே நடக்குது. ஒன்றும் இல்லைங்க, இதே வந்து ஒரு மின்வெட்டு நடக்குது அப்படின்னா, இதுக்கு ஒரு அரசாங்கத்தில், இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கங்களில் மின்வெட்டு நடக்குதுன்னா உடனடியாக அந்த அதிகாரிகளுக்கு கால் போவோம், அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள சரி பண்ணி ஆகும். அப்போது உங்களுக்கு அதிகாரிகிட்ட கண்ட்ரோல் இல்லை, நீங்கள் யார்ட்டையுமே பேசுகிறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா அதுக்கு அனுபவம் இல்லை, புதுசு. அதே மாதிரி இந்த இலாக்காவை இந்த அமைச்சர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்குலாம் நேரமே கிடையாது. அன்றைக்கி அமைச்சரவை கூட்டத்துக்கு வந்து இவங்க 2 நாள் கவர்னர் ஆஃபீஸுக்கும் இதுக்கும் அலைஞ்சு போய் அடுத்த நாள் கொடுத்தாகணுங்கிறனால கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த வாட்டி வந்து ஆம்னி பேருந்துகள் வந்து கவர்மெண்ட் பஸ் என்ன கட்டணத்தில் இயக்குறாங்களோ அதே கட்டணத்தில் நாங்களும் இயக்குறோம். இந்த வாட்டி ஆர்டிஓவில் எங்ககிட்ட எந்த விதமான லஞ்சமும் வாங்கலை, அதனால நாங்கள் வந்து அதே ரேட்டுக்கு போகிறோன்ற மாதிரியான செய்திகளும் நம்மளால ஊடகத்தில் பார்க்க முடியுது. நீங்கள் ஒன்னோட தாங்க கேட்டுக்கங்க. ஒரு பக்கத்தில் ஒரே ஒரு நிமிஷம், ஒரு பக்கத்தில் ஒரு விஷயம் நடக்குது, நல்லா நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழனியோட இஷ்யூ வரும்போது ஒரு நியூஸ் சொல்கிறாங்க, பழனி பஞ்சாமிர்தம் 6 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ அது ரொம்ப முக்கியமா? பழனி பஞ்சாமிர்தம் 6 கோடிக்கு விற்பனையாக இருக்குங்கிறத சொல்லிட்டு ஆஹா முருகரை கும்பிட்டவங்க எல்லாரும் 6 கோடிக்கு பஞ்சாமிர்தம் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் மக்களை வந்து டிஸ்ட்ராக்ஷன் வழியிலே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உண்மையிலே சீர்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடணும். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் நான் 6 மாதம் கழித்து நான் லீவ் எடுத்துகிட்டு வரேன்னு வந்தால் 6 மாதம் கழித்து நீங்கள் தமிழ்நாடு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெயிலேருந்து வெளில வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அப்படி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். நீங்கள் எப்படி போய் அந்த டைம் கேட்பீங்க? அந்த டைம் கேட்க முடியாது.
எப்பவுமே அது யாருமே எங்கேயுமே கேட்க முடியாது. அது ஒரு அரசுக்கு வந்துட்டேன், அதுவும் அரசாங்க பொறுப்பில் இருக்கும்போது அதை கேட்க முடியாது. இப்போ அவரை நான் சொல்ல முடியாது, அவர் நீங்கள் வந்துட்டீங்க, ஓகே நீங்கள் ஒரு நடிகராக இருந்தீங்க, வந்து முதலமைச்சர் ஆகிட்டீங்க, ஆனால் அரசாங்க அதிகாரிகளை எப்படி அட்மிட் பண்ணுங்கிறத நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். பண்ணல அவர் ப்ரெஸ் மீட், அதான் சொல்கிறேன், அவருக்கு தெளிவாக சொல்கிறாரு, எந்த விஷயத்தையும் வெளியில் வந்து பேச மாட்டேங்கிறாரு, ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாரு. பத்திரிகையாளரை சந்தித்து பேசணும், நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணணும், இல்லை இது நடக்கும் அப்படிங்கிறத பேசணும். அவ்வப்போது சந்தித்தே ஆக வேண்டும், அது கடமை. அப்போ தானே மக்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல, இவர் எதுவுமே சொல்லலை. அமைச்சரவையில் அவர் இன்னும் இது ஒருவேளை இது மாதிரி எச்சரிச்சிருப்பாரோ, ஒருவேளை அவர் அமைச்சர்கிட்ட ரீல்ஸ் பற்றி சொல்லியிருப்பாரோன்னு யாராவது சொன்னாங்களா? ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ரீல்ஸ் பற்றி சொல்கிறீங்களா? இங்கே எப்படி தெரியுமா இருக்கு, சயின்ஸ் மிஸ் ஆப்சண்ட்னு இங்கிலீஷ் மிஸ் வருவாங்கிற மாதிரி ராஜ்மோகன் வந்து இங்கேருந்து வெளிநாடு போயிருந்தப்போ நேராக போய் பள்ளிக்கல்வியில் வந்து இவங்க தொழில்துறை அமைச்சர் போகிறாங்க. இவர் போய் ரேஷன் கடை ஆய்வு பண்ணும்போது ரேஷன் கடையில் போய் அரிசி நல்லா இருக்கா, பருப்பு நல்லா இருக்கா, எல்லாம் தரமாக இருக்காங்கிறத பார்க்குறத, அதை விட்டு நேராக வந்து லாரி டயர் ஏன் சரியில்லை, அது ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் செய்யணும். அது ஆர்டிஓலேருந்து ஒருத்தர் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் வந்து பார்த்து, ஏன்பா இப்படி இருக்க, இதுக்கெல்லாம் யார் உனக்கு எஃப்சி கொடுத்தான்னு கேட்கணும். இவர் இதை கேட்க மாட்டேங்கிறாரு, அவர் அதை பண்ணுறாரு. இதில் என்ன அட்மிட் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதை இந்த 6 மாதம் கழித்து இவங்க என்ன பண்ணுவாங்க? இதுதான் மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. வெறும் ரீல்ஸ் வந்து உதவாது. ரீல்ஸ் போடுறதுல நம்ம என்ன வேணாலும் போடலாம், ஒரு ஃப்ரேமுக்குள்ளே இல்லை தமிழ்நாடு. இட்ஸ் நாட் இந்த வெர்டிக்கல் ஃப்ரேம். இந்த வெர்டிக்கல் ஃப்ரேமில் நடக்கிறது தான் வாழ்க்கைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நிறைய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். அது நடக்கும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு இது, இப்போ நீங்கள் சகோதரர் என்ன கேள்வி கேட்டிங்கன்னா, ஆம்னி பேருந்துக்காரங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. இதே மாதிரி தனியார் பள்ளிக்கூடங்கள்லாம் சொன்னீங்க. லஞ்சம் வாங்குறது குத்தம், கொடுக்குறதும் குத்தம் தானே. மிரட்டி வாங்குறப்ப உங்களுக்கு கொடுக்குறத விட நான் முடிச்சிடுறேன், நீங்கள் இடையில வந்து அதுக்கப்புறம் இங்கே கேளுங்க, நான் கட்டாயமாக பதில் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. லஞ்சம் வாங்குறது குத்தம், வாங்குறவர் இவருன்னு சொல்லிட்டீங்க, கொடுத்தவங்களை யாரையும் கைது பண்ணல, வம்படியே யாரும் போய் அதெல்லாம் கிடையாது. கொடுக்கறது இல்ல சார். இதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு பேசுகிற வார்த்தை, இது தப்பிக்கிறதுக்காக நீங்களா காரணம் தர்ற வார்த்தை. அப்போ அவங்க மேலெல்லாம் இப்போ யாரெல்லாம் கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் என்னன்னைக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்தீங்களோ உங்களுக்கு தான் சேர்த்து கைது பண்ணணும். ஒத்துக்கிறீங்களா? இது நான் ஒரு பக்கம் கைது வச்சுங்க. நீங்கள் உங்களை பார்த்து இந்த விரல் ஒரு விரல் விட்டு நான் உங்களை பார்த்து பேசுகிறேன்னா மீதி 3 விரல் என்னை பார்த்து தான் பேசும். இது யதார்த்தம். நீங்கள் என்ன திடீர்னு ஒரு தேவதூதனுடைய ஆட்சியில் வந்துட்ட மாதிரி எப்படியே ஒரு கற்பனையிலே எப்படி வாழ்றீங்கன்னு எனக்கு புரியல. இது முழுக்க 60 நாளும் ஜோடிக்கப்படுறது. விஜய்ன்ற ஒரு இமேஜ், அந்த நடிகரோட இமேஜ் எப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நடிச்சுட்டு இருக்கீங்க. ஜனநாயகன் கடைசி படம்னு சொல்லிட்டு மேடையில் கரூரில் பேசினார் பாருங்க, போன மேடையில் ஜனமா பணமா அப்படின்னு வரல. இந்த வாட்டி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதுன்றதுக்காக பணமா ஜனமா நல்லா இருக்குது, ரைமிங் எழுதி கொடுத்தவங்க சூப்பராக எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த வசனத்தை கூட நீங்கள் அந்த படத்துக்கு கூட வச்சுருந்துருக்கலாம். நீங்கள் முழுக்க ரீல்ஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க, பொய்யான வேஷத்தை காட்டிகிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இது எல்லாம் ஒரு நாளைக்கு நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அவிழ்ந்து ஓடிடும். கந்தசாமி சார், உங்களுடைய பதிலை கொஞ்சம் சுருக்கமாக வைங்க. ஊழல் நடவடிக்கைகள் எடுத்திருக்கு, அதை பற்றி இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம்ல, அதுதான் சாதனை. இதை மாதிரி திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் இவங்களால பேசக்கூட முடியாது. இன்னைக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், நடவடிக்கை எடு, அதுதான் அவர் சொன்னது. நான் அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்களா? ஒரே ஒரு எஃப்ஐஆர். இன்னைக்கு இந்த பள்ளி கல்வித்துறையில மட்டும் அந்த 100 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினா, ஒரு நிமிஷம் நீங்க கேட்கறதுக்கு உண்மையில பதில் சொல்ல முடியாது. அவர் கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லணும்ல. இப்போ வந்து பள்ளி கல்வித்துறையில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரை ஊழல் பண்ணாங்க. திமுகவை சேர்ந்த ஒருத்தரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க இல்லையா? அவர் மீது யாரெல்லாம் காசு கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் புகார் கொடுங்கிறதையும் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். இது முன்னாடி இதை மாதிரி யாருமே செஞ்சதில்லை. அதனால எல்லாமே சட்ட முறைப்படி கொடுத்தாச்சு. 100 ரூபாய் ஒருத்தர் கைது பண்ணிட்டீங்க, கொடுத்தவங்களை கைது பண்ணிட்டீங்களா? சட்ட நடைமுறைப்படி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காரு. கேஸ் ப்ராசஸ் எல்லாமே ப்ராசஸ்ல இருக்கு. இன்னும் வாங்கி கைது பண்ணுங்க. எல்லாமே நடைமுறைப்படி எல்லாமே நடக்கும். அதுதான் தலைவா, எல்லாமே நடக்கும். ஆனா இந்த 60 நாள்ல இந்த கதறாங்க. ஒண்ணும் இவங்களை பத்தி ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு வார்த்தை தான். சட்டம் என்ன சொல்லுது? தவறு செய்தவர்களை விட
தவறு செய்ய தூண்டியவர்கள் தான் எல்லாரும் அப்படின்னு சொல்லுறியா? நடவடிக்கை எடுப்பாங்க. அப்ப கொடுத்தவங்களே ஏன் வந்து நடவடிக்கை எடுக்கல? ப்ராசஸ்ல தான் இருக்கு. இப்போ நீ அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே நீங்க புகார் கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு இருக்கோம். 100% சட்ட நடைமுறைப்படி எல்லாருமே எல்லா விதத்திலையும் என்ன பண்ணணுமோ அது நடக்கவே சொல்லுங்க, செக் பண்ணிடலாம். ஒரு கேள்வி கேட்டு 3 பேர் இப்படி கேக்குறீங்களா? 60 நாள்ல இந்த சுதந்திரத்தை, ஆமா 3 பேர் 60 நாள்ல ஒரு ஆட்சியை இவ்வளவு கேக்குறீங்களே, இந்த 70 வருஷம் இவங்க செஞ்ச சீரழிவை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இவ்வளவு வேலையும். அது மட்டும் இல்ல, இந்த 60 நாள்ல நாங்க ஒண்ணும் பண்ணல எல்லாத்தையும் சேர்த்து சொல்றீங்களே, பண்ண லிஸ்ட் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட விவசாயிகளுக்கு ஒரு 14 லட்சம் பேர் பயன்படுற அளவுக்கு 6,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்கோம். 717 டாஸ்மார்க் இத வாக்குறுதி என்ன? இல்ல, ஐயா, ஐயா, வர, வர, வர. இல்ல, அவரே வர. 60 நாள்ல என்ன பண்ணிருக்கோம்னு சொல்றேன். மேடம், நீங்க அவருடைய கருத்தை கேட்டு வாக்குறுதியை கேளுங்க முதல்ல. இல்ல சார், அவருடைய கருத்தை கேட்டுட்டு வர 60 நாள்ல நாங்க கிட்டத்தட்ட எத்தனை இது பண்ணியிருக்கோம் அவ்வளவு சொல்லணும். இவங்க ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லிட்டு கண்ணன் இருக்காங்க. சாருடைய கருத்தை கேட்டுட்டு நான் சொன்னல டிஸ்ட்ராக்ஷன். அதாவது இந்த பக்கம் வந்து 717 கடையை டாஸ்மாக மூட்டாங்க. மணமகள் மன்றம் எதுக்கு ஓபன் பண்ணாங்க? மணமகிழ் மன்றம் எப்படி ஓபன் பண்ண முடியும்? அண்ணன் மட்டும் சொல்லிருங்க. மணமகிழ் மன்றம் ஓபன் பண்ணக்கூடிய பேசிக் நீட்ஸ் மட்டும் சொல்லுங்க. எனக்கு நீங்க சொல்லுங்க, ஏன் ஓபன் பண்றேன்னு சொன்னாங்க? ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. பேசிக் நீட்ஸ் ஏன் ஓபன் பண்றேன்னு சொன்னாங்க? நீங்க இந்த காத்துல வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. இதுவரை ஒண்ணு கூட ஓபன் பண்ணல. காத்துல வரதெல்லாம் இல்லைங்க. எனக்கு மணமகிழ் மன்றம் என்ன, அதை ஓபன் பண்றதுக்கு உண்டான பேசிக் நீட்ஸ் சொல்லுங்க சார். தயவு செய்து சொல்லுங்க. எந்தெந்த இடத்துல அட்ரஸ் கொடுங்க. காத்துல வர்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. நான் காத்துல வரல. மணமகிழ் மன்றம்னா என்ன, அதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்னு நான் சொல்றேன். அப்படியெல்லாம் எங்கேயும் ஓபன் ஆகல, எதுவுமே நடக்கல, எங்கேயும் ஓபன் ஆகல, ஒரு நிமிஷம், ஒரு இடத்துல கூட ஓபன் ஆகல. நீங்க சொல்லுங்க இந்த அட்ரஸ்ல எல்லாம் ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு. நான் கேக்குறேன், சரி எந்த அட்ரஸ்? நீங்க காத்துல வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்களா எல்லாத்தையும் சொல்லுவீங்க, உங்க கட்சியிலேயே சொல்லுவீங்க, அப்படியே சொல்லுவீங்களா? மணமகிழ் மன்றம், மணமகிழ் மன்றம் இப்ப சொன்னார்ல, அண்ணன் சொன்னார்ல, மணமகிழ் மன்றம் ஓபன் பண்றதுக்கு உண்டான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? அண்ணா நகர் மணமகள் மன்றத்துக்கு வெளியில ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுல, அதுல ஒரு குழந்தை செத்து போச்சுல்ல, அது தாவேகா நிர்வாகி ஒருத்தர் செஞ்சாருல்ல. சார் சாரி கண்ணன் சார், நீங்க சொல்லுங்க. இந்த அமைச்சரவையில வந்து பட்ஜெட் பத்தின ஒரு சில பேச்சுவார்த்தைகளும் போனதா தகவல் வந்திருக்கு. தாவேகா அரசின் சார்பில் இருந்து இந்த பட்ஜெட்ல என்னென்ன எதிர்பார்க்கலாம்? என்னம்மா அவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய சிக்கல் வந்து அவங்க வாக்குறுதிகள் எல்லாம் எவ்வளவு விரைவாக அவங்க செயல்படுத்த முடியுன்றது தான் அவங்க முன்னாடி இருக்க ஒரு $1 ட்ரில்லியன் கேள்வி. அவங்க வாக்குறுதிகள் எல்லாம் அவங்க நிறைவேற்றணும்னா ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் தேவை. இப்போது நம்ம நேயர்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன், நம்முடைய நிதி நிலை அல்லது நம்முடைய வரவு செலவு திட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பொருளாதாரம் 3.25 லட்சம் கோடி. அப்போ இன்னும் 1 லட்சம் கோடி வேணும். அதாவது நமக்கு 4 ரூபா, நம்ம 4 ரூபாய் ஏற்கனவே செலவாகுது, 5 ரூபாயாக மாறணும். அது இந்த 1 ரூபாய் எங்கேருந்து வரும்? நாம் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயிலையும் 65 பைசா சம்பளம், கடன், வட்டி, ஓய்வூதியம் இதுக்கே போயிடுது. மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத் அங்கே 50 பைசா தான் போகுது. 11.5 பைசா தான் கட்டுமானங்களுக்காக, பள்ளிகள், சாலைகள், இந்த மாதிரியான ஆக்க செலவுகளுக்கு, ஆக்கப்பூர்வமான செலவுகளுக்கு நமக்கு பணம் இருக்குது. மீதி எல்லாமே ஏதாவது நம்ம 30 பைசா மானியத்திலே போகுது. மானியமும் மற்ற செலவினங்களும். அதனால் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்க ஒரு வெள்ளை அறிக்கையில் நம்ம நிதியமைச்சர் கொடுத்துருக்கார் இல்லையா, அதில் 20,000 கோடிக்காக ஒரு வழி சொல்லியிருக்காங்க. பத்திரப்பதிவு துறையில் இருக்க ஓட்டைகளை அடைப்போம், வேறு சில இடங்களில் இருக்க ஓட்டைகள் அடைச்சி 20,000 கொண்டு வந்துருவோம். அப்பவும் கூட இன்னும் 80,000 தேவை அவங்களுக்கு. அது எங்கேருந்து வரும்? அதற்கு தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க தான் நடக்குது. தமிழ்நாட்டில் ஒரு இணை பொருளாதாரம் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. அந்த இணை பொருளாதாரத்தை புல்லுக்கு பாஞ்சிட்ருக்க தண்ணியை அவங்க நெல்லுக்கு திருப்பணும். அதை எப்படி பண்ண முடியும்னு அவங்க பார்க்கணும். அவங்க அரசில் இருக்காங்க, அவங்களால பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். 1 லட்சம் கோடிக்கு வழி ஏற்படுத்திட முடியுமான்னு தெரியாது. ஆனால் பெருமளவு இந்த ஓட்டைகளெல்லாம் அடைச்சாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய ஒரு பாதி அளவாவது அவர்கள் பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க வாக்குறுதிகள் சிலதெல்லாம் வந்து அவங்க அந்த வேகத்தில் கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி அந்த வாக்குறுதிகள் மறுபரிசீலனை பண்ணணும். இந்த மாமன் சீர் இதெல்லாம் வந்து அந்த பிறக்கிற குழந்தைக்கு ஒரு வைப்பு தொகையாக அந்த பணத்தை போடலாம். அது ஒரு 5,000ன்னு வச்சுக்குவோம், 10,000ன்னு வச்சுக்குவோம். அந்த குழந்தை 20 வயசு ஆகும் பொழுது அது வந்து ஒரு 2-3 லட்சம் ரூபாயாக வரும்.
அது படிப்புக்கோ இல்லை வேறு எதுக்கோ பயன்படும். இந்த மாதிரி நம்ம அப்படி சொல்லிட்டோமே அதிலிருந்து பின்வாங்கிறதா அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அரசு எது செய்தாலும் இன்னும் ஒரு ஓராண்டு காலத்திற்கு அல்லது அதுக்கு மேலே கூட மக்கள் வந்து அதை ஏற்றுக்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஆதவன் சார், நிதி தொடர்பான விஷயங்கள் வந்து அமைச்சரவையில் பேசப்பட்டிருக்கு. இந்த நிதி முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யும் நிலையில் அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு ஒட்டி உங்களோட நிறைவு பார்வையை முன்வைங்க. நிதித்துறை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கே அவர் சொன்ன மாதிரி வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு வருஷத்துக்கு நமக்கு இவ்வளோ தேவைப்படுதுன்னு ஒன்று சொல்கிறாரு. நீங்கள் இதில் வந்து ஜென்ரலாக ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான வருவாய் வர்றது வந்து டாஸ்மாகில் தான். சரிங்களா? இப்போது இவங்க சொன்ன மாதிரி நாங்கள் போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணிங்கன்னா 717 கடையை மூடிடக்கூடாது, அனைத்து டாஸ்மாக்லையும் மூடிருக்கணும். அது வந்து இவங்க பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் அதை எப்படி ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது அதுதான் பார்த்துட்ருக்காங்க. ரெண்டாவது ஒன்றுனா இதை அப்படியே வந்து கர்நாடகாவில் எப்படி பண்ணுறாங்க, மற்ற ஸ்டேட்டில் எப்படி பண்ணுறாங்க அதை தான் இவங்க நோக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி வந்து இங்கே ஆல்ரெடி இருக்கிற கட்டுமானத்தில் வந்து பார்த்தா இவங்களோட இதில் இந்த நிதியை வந்து அவங்க சரிப்படுத்துறதுக்கும் இவங்க விட்ட வெள்ளரிக்கை, அதில் இவங்க விட்ட வெள்ளரிக்கைங்கிறத அது ஒரு ரீல்ஸ் போச்சு. அதாவது வெள்ளரிக்கைங்கிறதே இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து முதல் முறையாக இவங்க தான் விட்டுருக்காங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அது கிடையாது. ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் அந்த ஆரம்பத்தில் ஒரு வெள்ளரிக்கை ஒன்று விடுவாங்க. பிடிஆர் அவர்களும் வெள்ளரிக்கை விட்டார். சரிங்களா? இது எல்லா ஆட்சியிலையும் நடக்கும். ஆனால் இப்போல்லாம் எப்படின்னா எது ரீல்ஸில் வருதோ அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ தான் நடந்திருக்கு. இந்த இவங்க பெண் அமைச்சர் ஆனாங்க அப்படின்னோடனே அதுக்கு ஒரு 5 லட்சம் பேர் லைக் போட்டு எல்லோரும் போனாங்க இல்லையா? அப்படி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இவங்க வந்து இந்த நிதித்துறையில் அவங்க வந்து நிறையா வந்து நிதி திரட்டணும், இல்லை கஜானா நிறைய பணம் சேர்க்கணும் அப்படின்னா முதல்ல இவங்க இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த ஊழல்லாம் இவங்க தடுக்கணும். இவங்க ஆட்சியில் இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இவங்க நிர்வாகிகள் செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் தடுத்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். இதுக்கு அதிகாரிகளோட அவங்க துணை சேர்ந்து அவங்க என்னங்கிறத சரியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதை செய்வாங்களா மாட்டாங்களாங்கிறது இன்னும் தெரியாது. அது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த அனுபவமோ இல்லை அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஸ்டடி வந்து உண்டா அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல. அது தெரிஞ்சால் தான் அது நடக்கும். ஓகே ஓகே கந்தசுவாமி சார், நீங்கள் சொல்லுங்கள். தேர்தலின் பொழுது நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. அந்த அனைத்து வாக்குறுதிகளுமே இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு நிறைவேற்றப்படுமா? உங்களுடைய நிறைவுக்கு பார்வையை சுருக்கமாக வைங்க. கிட்டத்தட்ட 430 வாக்குறுதிகள் கிட்ட கொடுத்தோம். இந்த அமைச்சரவையிலேயே அதுக்கு வந்து ஒரு 10 பில்லர்ஸை அதை பிரித்து இதை எப்படி நிறைவேற்றணுங்கிற திட்டங்களை தீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். இதெல்லாம் நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்கோங்கிறதுனால வெள்ளை அறிக்கையின்படி ஐயோ எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. வெள்ளை அறிக்கைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். இதிலிருந்து நம்ம கவர்மெண்ட்டை எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான். மற்றபடி அதில் உள்ள ஏற்கனவே எல்லா டெண்டர்லையும் அந்த பூஸ்ட் பண்ணி போட்டதை குறைக்கிறது, நிர்வாக சீர்கேட்டில் உள்ள ஓட்டைகளை அடைக்கிறதன் மூலமாகவே இதை எல்லாமே படிப்படியாக நிறைவேற்றிடுவோம். அதனால தான் அதோட சாத்தியக்கூறுகள் இப்போ என்னென்ன உடனே நிறைவேற்ற முடியும், இல்லை அதுக்கடுத்து அதோட சீக்வன்ஸில் எது நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத இந்த அமைச்சரவை கூட்டத்திலேயே அதை பற்றி பேசியிருக்கோம். அதுலேயுமே அதை ஒரு 10 பில்லராக அதை பிரித்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அண்ணா சொன்னார் 717 கடைகள் வந்து மூடி இருக்கும், அதனால் போதை ஒழிப்பு நடக்காது அப்படின்னு. இது ஒரு இனிஷியேட்டிவ் தான். இது வந்து டாஸ்மார்க்கை வந்து உடனே ஜீரோவாக்க முடியும் அப்படிலாம் நானும் நினைக்கல. ஏன்னா அங்கே உள்ள எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்க. அப்படிலாம் ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட முடியாது, பயன்படுத்துகிறவங்களையும் ஜஸ்ட் லைக் தட் விட்டுற முடியாது. ஆனால் 717 முடிச்சதில்ல, இன்றைக்கி 717 வந்து க்ளோஸ் பண்ணும்போது நிறைய கடைகள் அதிகப்படியான வருமானம் கொடுத்த கடைகளை தான் நம்ம மூடணும். அதில் வருமானம் பார்க்கல, அதிக அளவு அதில் இருக்கே அப்படின்லாம் புள்ளி விவரத்தின்படி இது சிரிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ மூடினது இன்னைக்கு எங்களுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, அந்த 717 கடை மூடினதுக்கு என்ன வருமானம் வருமோ அதுக்கு ஈக்குவலாக இங்கே எங்கெங்கே ஓட்டைகள் அடைச்சோமோ அதில் அது சரியாயிடுச்சு. அடுத்த கட்டமாக மறுபடியும் இன்னும் அடுத்த கட்ட சர்வே எடுக்க ஆரம்பிக்க போகிறோம், இன்னும் டாஸ்மார்க் கடைகளை மூடுறதுக்கு அப்படின்னு. அதே மாதிரி இந்த மணமகிழ் மன்றம் அப்படிங்கிறது காத்து வாக்கில் எல்லோரும் பேசுகிறாங்க. அது எப்போவுமே ஜஸ்ட் லைக் தட் ஆரம்பிக்க முடியாது. அது ஒரு சேல்ஸ் பண்ணுற கடை கிடையாது. மணமகிழ் மன்றங்கிறது யாராச்சும் 3 வருஷம் 4 வருஷம் அவங்க மெம்பர்ஷிப் போட்டு ஒரு குழுவாக இருக்கணும். அவங்க மெம்பருக்கு அவங்க வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அது மணமகிழ் மன்றமே தவிர வெளியில் உள்ள ஆட்கள் போய் அங்கே லிக்கர்லாம் எடுத்துக்க முடியாது. அதோட சிஸ்டமே அப்படி தான். அது ஜஸ்ட் லைக் தட் யாராலையுமே ஆரம்பிக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன வேணாலும் தூட்டுங்கள், அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா நீங்கள் தூட்டுற தான் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு எனர்ஜி வரும். அதன் மூலமாக நீங்கள் என்னென்ன குறைகள் சொல்கிறோமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சரி பண்ணுறதுக்கு எங்கள் அரசோ இல்லை எங்கள் அண்ணனோ தயங்கினதே கிடையாது. ஏன்னா அவர் சொல்கிறதே நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எதெல்லாம் எங்களால் எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கிறோம், ஒருவேளை நாங்கள் தவறு பண்ணால் கூட திருத்திப்போம். இதையெல்லாம் செஞ்சு
எல்லா மக்களும் நம்மளை நம்பியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த 5 வருஷத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்போம். இந்த 5 வருஷம் அவர் கொடுக்குற மாற்றம் தான் அவரை இன்னும் 20-30 வருஷத்துக்கு இங்கே தொடர்ந்து முதலமைச்சராக வச்சிருக்க போகுது. சார், உங்களுடைய நிறைவு பார்வையை சுருக்கமாக முன்வைக்கலாம். ஜோசப் விஜய்க்கு ஓட்டு போட்டது மாற்றம் கிடையாது, அது மிகப்பெரிய ஏமாற்றம். முதல்ல எதன் குதிரை அடிப்படையில் பேர சொல்றீங்க? சொல்கிறேன். தேர்தல் வாக்குறுதியை பற்றி பேசணும்னா சகோதரர் சொன்ன எந்த வாக்குறுதியுமே அவர் இதுவரைக்கும் நிறைவேற்றலை. மொத்த விவசாயிகளுக்குமே கடன் தள்ளுபடின்னு தான் சொன்னார். அதில் 1 லட்சம் 50,000 75,000ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்மெண்ட் மாற்றி மாற்றி பேசினது நாங்கள் இல்லை, ஜோசப் விஜய். ஒன்று, குதிரை பேர வழக்கில் தாவேகா அரசுக்கு எதிராக கொண்டு வந்தாங்கன்றதுக்காக பத்திரிகையாளருடைய கருத்து சுதந்திரத்தை பறித்து கருத்து சொன்னதுக்காகவே நீங்கள் மன உளைச்சல் அளவுக்கு 2 நாள் வச்சு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னா, அதே வேகத்தை அதிமுக உங்கள் மேலே கொடுத்ததுக்கு நீங்கள் செஞ்சுருக்கணும், திமுக கொடுத்ததுக்கும் நீங்கள் செஞ்சுருக்கணும். அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா ஜோசப் விஜய் தூய்மையானன்னு ஒத்துக்கலாம். அப்போது உங்கள் ஆட்சியில் குதிரை பேரம் பண்ணி தான் நீங்கள் ஆட்சியை தக்க வச்சுருக்கீங்க. கருத்து சுதந்திரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. எந்த அமைச்சருக்கும் துறை சார்ந்த எந்த தெளிவும் கிடையாது, கற்றுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் கிடையாது. சட்ட ஒழுங்கு மட்டும் கிடையாது, பெண்கள் பாலியல் வழக்கு, போக்சோ வழக்கு, போதை மருந்து யூஸ் பண்ணுது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இந்த 2 மாதத்தில் தாவேகா ஆட்சியில், ஜோசப் விஜய் ஆட்சியில் நடந்திருக்க தவிர வேறு எதுவும் நடக்கலைன்றது தான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. கண்ணன் சார், நீங்கள் உங்களுடைய நிறைவு பார்வையை சுருக்கமாக முன்வைக்கலாம். இல்லைங்கம்மா, இந்த ஆட்சிக்கு குறிப்பாக முதல்வர் விஜய்க்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குது, மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. பிஸ்னஸ் இஸ் யூஷுவல் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவரோடு இருக்கிற அத்தனை பேரும், அதில் இருக்க பல பேர் அவருக்கு தெரியாதவர்கள். திடீர்னு அந்த ஓடுற பஸ்ஸில் ஏறினவங்க. அவங்க இந்த பஸ்ஸு வேகமாக போகுது, மற்ற பஸ்ஸெல்லாம் விழுந்துருச்சு, நின்றுடுச்சு, கவிழ்ந்துருச்சுன்றதுனால. அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் அவர் கனிவார், முதிர்வார். அவருடைய பேச்சுக்களில் ஒரு முதிர்ச்சி வரும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கலவையான ஒரு செயல்பாடு தான் இந்த அரசுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் போக போக சரியாகணும், ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆகணும். ஓகே, நன்றி. அனைவருக்குமே நன்றி. பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு பங்கேற்று உங்கள் கருத்துக்களை முன் வச்சதுக்கு நன்றி. பிஹைண்ட் உட்ஸின் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை, தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Raj Mahal Silks Madurai.